இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்மவுன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். இந்த கான்டென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்மெண்ட்டாக பிரிய போகுது. இன்னும் சொல்லப்போனால் இதுதான் நம்ம கான்டென்ட், நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம இந்த கான்டென்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் விஷயத்தில் இன்னும் நிறையா நான் க்ரூமிங் பண்ண வேண்டியிருக்கு, ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு ஒன், குட் பேட் அக்லி டீசரை பற்றி பேச போகிறோம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், அப்புறம் சுனில், அதுமாரி பல நட்சத்திரங்கள் நடித்து இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய டீசர் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28 லான்ச் பண்ணியிருந்தாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. 7/3 பார்த்திங்க அப்படின்னா இதை ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. நம்ம 7/5 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறக்குறைய 1.5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீசர் இருக்குது. இந்த டீசரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு டேட்டு பதிக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர், அடுத்து ஒரு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு கை ஃபுல்லாக டேட்டு போட்டு அது நெருப்பில் விட்டு இது பண்ணுற மாதிரி. அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அஜித் சார் ஒரு வாழை வாங்குற மாதிரி. அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேங், டார்க் அப்படிங்கிற ஒரு கேங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி, அந்த க்ரௌடில் நிற்கிற மாதிரி, அது தலைவனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. அப்படியே அடுத்த கட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருசு ஏகேனா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப அஜித் சாரோடைய அந்த ஷேடோ என்ட்ரி ஒன்று வருது. அதுக்கப்புறம் அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணியிருக்கான்னா ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொல்லி இது பண்ணுறப்பல கட் பண்ணாக்க ஒரு ஜெயில் சீக்வன்ஸில் ஒரு லாங் ஷாட் ஒன்று காட்டுறாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டுறாங்க. இந்த ஷாட்லாம் பார்க்கும் பொழுது கொரியன் திரைப்படமான தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியன் படத்தை அப்படியே ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த குட் பேட் அக்லி அந்த கொரியன் படத்துடைய காப்பி கேட்டு தானோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஆதிக்கண்ணா அது எதையுமே ஃபீல் பண்ண விடாமல் என்ன பண்ணியிருக்காரு, பழைய அஜித் சாரோடைய விண்டேஜ் லுக் அப்படியே கொண்டு வர்றாரு. திடீர்னு பார்த்தா அமர்கலம் அஜித் மாதிரி கொண்டு வர்றாரு. அதுலேயும் அந்த ஸ்மைலு தான். ஆனால் யாருமே அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று யோசிச்சது என்னென்னா, பில்லாவோட லுக்கை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அடுத்து அட்டகாசம் படத்தில் வர குருவோட மேனரிசம், இந்த மேனரிசமாக இருக்கட்டும், வேதாளம் கணேசனுடைய அந்த டான்ஸ் ஸ்டெப்பாக இருக்கட்டும், அப்புறம் வேற என்ன, ஃபைனலாக இந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுடுறாரு, திடீர்னு அங்கங்கன்னு வெடிக்குது, தாறுமாறாக இருக்குது. அஜித் சாரோட டயலாக் ஒன்று, அது எனக்கும் இப்போ பொருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோதான் குட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்கிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. பேட் ஆக்குறது மட்டும் கிடையாது தலைவா, மேடாக்குது. மேடாக்கி அப்புறம் பேட் ஆக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத ஒரு கேங்ஸ்டராக அவர் சொல்கிறப்ப ஓகே ஃபைன் சூப்பர் அப்படின்னு இருக்கு. நம்ம இன்னொன்று சொல்கிறாரு, நம்ம செய்யக்கூடாத தப்பெல்லாம் அப்பப்போ செய்யணும் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சில சூழ்நிலைக்கு நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக விஷயங்கள் செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். அதை தான் அவர் அப்படி சிம்பாலிக்காக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இது ரியல் லைஃபுக்கும் அப்பப்போ பொருந்துற மாதிரி தான் எப்பயுமே அஜித் சாரோட வசனங்கள் இருக்கும். அது இந்த திரைப்படத்துலையும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டகாசம் படத்தோடைய மாடுலேஷனில் தலைவன் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்படி. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இடையில வருது, அது மியூட் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக பில்லாவோட லுக்கு, வேதாளம் கணேசனோட லுக்கு, இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த வாலி படத்தில் சிவிங்கம் சாப்பிட்டுட்டு ஒரு 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 லுக் ஒன்று கொடுப்பார்ல, மேனரிசம் காட்டுவார்ல, அங்கே ஏகே அப்படின்னு வைக்கிறாங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தை மொத்தமாக டேக் ஓவர் எடுத்துக்கிட்டார் போல். ஆரம்பத்தில் டிஎஸ்பி தான் படத்தை அந்த பாடல்கள்லாம் இசையமைச்சது. அண்ட் லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிவி பிரகாஷ் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி திரைப்படத்தை இசையமைச்சு அவங்களோட காம்போ பயங்கரமாக பேசும் பொருள் அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதை தொடர்ந்து குட் பேட் அக்லி அதே மாதிரி மார்க் ஆண்டனி மாதிரி அப்படியே தெரியுது. இந்த கலர் கிரேடிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆங்காங்கே ஒரு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஆண்டனியை ஞாபகப்படுத்தும் விதமாக இருக்குது.
இருந்தாலும் அஜித் சாரை இந்த அளவுக்கு ஒரு பேடாஸான ஒரு அஜித்தை வந்து ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம், ஏப்ரல் 10ஆம் தேதி வந்தால் தான் தெரியும். ஓகே. அண்ட் இது ஆதிக் அண்ணா வந்து பயங்கரமான தலை வெறியண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆங்காங்கே அங்கங்கே சில ஷாட்லாம் ரீக்ரியேட் பண்ணது, அதுவும் பில்லாவோட லுக்கை ரீக்ரியேட் பண்ணதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட்ரா இலை அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுதான் அதுக்கு அப்படியே கட் பண்ணாக்க பாஷால அந்த ஒரு ஒரு சீன் ஒன்று காட்டுவாங்க. இது ஆக்சுவலாக இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுலேயே அஜித் சாரோட 63வது படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த காரை ஏகேன்னு டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃபைன். அடுத்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசும்போது நம்ம ஆட்டிசம் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதுக்கான டேர்ம் ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வர்ற ஆட்டோஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வருது. இந்த வேர்டை வந்து காயின் பண்ணது யாருன்னா யூஜின் ப்ளூலர் அப்படிங்கிற ஒரு சுவிட்சர்லாந்து சைக்காட்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுறாரு. 1910ஆம் ஆண்டில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்டை காயின் பண்ணுறாரு. எதோடைய சிம்டம்ஸை இந்த ஆட்டிசம் சொல்லப்பட்டது அப்படின்னா சிஸ்னோபிரீனியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன சம்மந்தப்பட்ட ஒரு மனநோய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பியல் நம்ம மூளை சார்ந்ததில் ஏதோ ஒரு குறைபாடு. ஓகேங்களா. டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டிசேபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ரிலேட்டடாக நம்ம சமூகத்தில் ஒவ்வொருத்தங்கள்ட்டையுமே வந்து தகவல் பரிமாற்றம் செய்கிறதுல நிறைய சிரமங்கள் உட்படும் இந்த ஆட்டிசம் சைல்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐக்யூ லெவல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஐக்யூ லெவல் வந்து பயங்கரமாக இன்டெலிஜென்ஸாக யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தில் ரொம்ப அதீதமான ஆர்வம் செலுத்துவாங்க. தொடர்ச்சியாக செய்கிற விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அவங்களுடைய உலகத்தில் அவங்க ராஜாவாக இருந்தாலும் சோஷியலாக பார்க்கும் பொழுது அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பெர்ஜஸ், லியோ கன்னர் அப்படிங்கிற 2 சைக்காட்டிஸ்ட் வந்து ஆட்டிசம் பற்றி இன்னும் தோண்டி எடுக்கிறாங்க. அதுலேயும் செவரல் டைப் ஆஃப் ஆட்டிசம் இருக்கு. ஓகேங்களா. அதில் ஆஸ்பெர்ஜஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. குரோமோசோம் மூலியமாக கூட ஆட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குரோமோசோம் மூலியமான என்ன? குரோமோசோமனல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. இப்போ வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் எக்ஸு ஒய், அந்த ஒய்ங்கிறது டிசைட் ஆகிடுச்சுன்னா அவங்க மேல் சைல்டு, இல்லை எக்ஸை தான் டிசைட் ஆகுது அப்படின்னா அது ஃபீமேல் சைல்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 23வது குரோமோசோமில் எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த 15வது குரோமோசோம்லேயும் 21வது குரோமோசோம்லேயும் அல்லது 22வது குரோமோசோம் பேர்லேயும் ஏதாவது டூப்ளிகேஷன்ஸோ இல்லை டெலிஷன்ஸோ, அதாவது அந்த செல் டிவிஷன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். மியாசிஸ் 1, மியாசிஸ் 2, மைட்டாசிஸ் 1, மைட்டாசிஸ் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்ல. உங்கள் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் தெரியும். அப்படியே வந்து ஒரு நடுவில் ஒரு இப்படி போட்டு இப்படி ஒரு 2 இலை, இங்கிட்ட ஒரு 2 இலை ஒன்று சேரும் தெரியுமா, அந்த மாதிரி. ஓகேங்களா. அதில் ஏதோ ஒரு டூப்ளிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு டெலிஷனோ நடந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் பிறக்கப்படுற அந்த குழந்தை இது ஃபெர்டிலைசேஷன் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆப்ஸ்ப்ரிங்கில் குழந்தையாக வர்றது இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 80% கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். இதுக்கு வந்து ப்ரீ டயக்னோசிஸ் இருக்குது. இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா RH ஃபேக்டர் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கும். முதல்ல வர்ற குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதாவது பிறந்து வந்துடும். அது ஆட்டிசமாக கூட பிறக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டிசபிலிட்டியோட பிறக்கலாம். ஆனால் 2வதாக இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா சொந்த அனுபவம். என் வாழ்க்கையில அதே தான். என் அண்ணன் ஆட்டிசம்மை பேஸ் பண்ணி வருதான். ஓகேங்களா. அவன் ரொம்ப அமைதியின் சுரூபமாக இருக்கான். அவன் வந்து என்னதான் வந்து சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ண முடியலனாலும் அவனோட வாழ்க்கையில் அவன் கரெக்டாக இருக்கிறான். அவனோட பாத்தில் அவன் கரெக்டாக இருக்கிறான். ஆனால் நான் தான் ADHDயால் பாதிக்கப்பட்டு ஒரு 50% ஆட்டிசம் கேரக்டரோட AUDHDன்னு சொல்லுவாங்க, அதோட சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அடல்ட்ஹுட்டில் நான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ADHDனா என்னென்னா அட்டென்ஷன் டிஃபிஷியேட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இது வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லேயே இருக்கும். இதுக்கெல்லாம் டயக்னோசிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பர்மனெண்ட்டாக இது வந்து க்யூர் பண்ணுற மாதிரி கிடையாது. இது என்னென்னா சோஷியல் இன்ட்ராக்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும், கவனச்சிதறல்கள் ஏற்படும், மன அழுத்தத்துக்குள் உட்படுவாங்க.
அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது. அந்த விதத்தில நான் ஒரு ஏடிஹெச்டி அடல்ட் ஓகேங்களா? சைல்டுலேருந்து இப்ப அடல்ட் வரைக்குமே அது வந்து தொடர்கதையா போயிட்டுருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ஏடிஹெச்டி இருக்கும். ஆனா, ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நார்மலைஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, பேரண்டிங். அப்பா, அம்மா வந்து பிள்ளைங்களுடைய அந்த அந்த வயதுக்கும், அவங்க வாழ்ற அந்த வாழ்வியலுக்கும் சரியான அளவுல அவங்க ஒத்துப்போனா மட்டும் தான், அந்த ஏடிஹெச்டிலேருந்து வெளில வர முடியும் அந்த சைல்டால. அவங்க குடுக்குற அந்த பூமர் பிரஷர்லாம் வந்து அந்த ஏடிஹெச்டிக்கு குடுத்தாங்கன்னா, அவன் அப்படியே ஏடிஹெச்டியாவே கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில செய்யக்கூடாத தவறுகள எல்லாம் வந்து தெரியாமலே செஞ்சர்றான். அது தப்புதான்னு தெரியாமலே செஞ்சுருவான். காரணம் என்னன்னா, கவனச்சிதறுதல். கவனச்சிதறல், கவனக்குறை ஏதோ ஒரு கவனமே இல்லாம, எதுலயுமே ஒரு நாட்டம் இல்லாம, ஆனா துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற அந்த தன்மை, அதீதமான சுறுசுறுப்பு தன்மையும், அதீதமான ஒரு கவனக்குறைவும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஏடிஹெச்டில இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ப்ளிட் பெர்சனாலிட்டி மாரி. ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்கும். அந்த பெர்சனாலிட்டிக்குள்ள நான் இருக்கேன். இன்னும் அதுலேருந்து வெளில வர முடியாம இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்குன்னு ஒரு லவ்வுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது எதுக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அதுவும் போச்சு. இப்ப அனாதை மாரி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்த நான் தியாகம் பண்ண போறேன். எஸ். இனிமே பேக் ஆன் அஃபிஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இனிமே கன்டென்ட் போட போறதில்ல. அது மட்டும் கிடையாது. நம்ம இனிமே எந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்லயும் இருக்க போறதில்ல. ஆல்மோஸ்ட் எல்லா ஐடியும் வந்து இன்னையிலேருந்து பிரைவேட் பண்ணிடுவேன். வந்து டீஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் வந்து பிரைவேட் பண்ணி வச்சுருவேன். எல்லா ஆப்ஸையும் சோஷியல் மீடியால இருக்கிற எல்லா ஆப்ஸையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா, நமக்கு வந்து சில பாதி தலைவலி முடிஞ்சிடும். அண்ட் வந்து எனக்குன்னு இருக்கிற ப்ரையாரிட்டிக்குள்ள நான் வந்து இனிமே கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். ஒரு வேலைனா, ஒரு நிலையான வேலை, 4 பேர் உண்மையா நம்மள வந்து மதிக்கிற மாரியான ஒரு பொறுப்புல இருக்கிற மாரி, இந்த சமூகத்துக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட்டா வாழணும். நம்ம யாருக்காகவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி இப்படின்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஒரு சமூகத்துக்காக வாழ வேண்டிய சூழலுக்குள்ள தள்ளப்பட்டுருக்கோம். என்னதான் நம்ம இண்டிபெண்டன்ட்டா வாழணும்னு ஆசைப்பட்டாலும், இந்த சொசைட்டி ஒருத்தரையும் சார்ந்து தான் வாழணுங்கிற ஒரு எழுதப்படாத சட்டத்த வச்சிருக்குது. அப்படிப்பட்ட எறால இப்ப நான் மாட்டியிருக்கனால, எனக்கு புடிச்ச விஷயத்த, எனக்கு புடிச்ச மாரி நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டுருக்கேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திட மனசோட தான் இந்த விஷயத்துக்கு, இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ள என்னால ரொம்ப நாள் நிலைச்சு நிக்க முடியல. அந்த கார்ப்பரேட் வேர்ல்டு விட்டுட்டு, எல்லாருமே ரொம்ப பெருசா பார்க்கப்படுற ஒரு விஷயத்துக்கு, தனி ஒரு மனுஷனா நான் முயற்சி பண்ண போறேன். 2 வருஷத்த நான் வந்து ரொம்ப அலட்சியமா பயன்படுத்தினதுனால, அதனால வர விளைவுகள நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டேனோ! அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் ஆயிட்டேனோ! அப்படின்னு தோணுது. இப்ப ஏன் இந்த யூடியூப் சேனலுக்கு இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். 200 வீடியோஸ்க்கு மேல 300 கிட்ட போட்டிருப்பேன். ஓகேங்களா? என்னோட 100வது வீடியோலயே வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்துச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸோ, 4000 வாட்சிங் ஹவர்ஸோ, இல்ல அதுக்கேத்த மாரி ரெவென்யூவோ, இல்ல மானிட்டைசேஷனோ ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா, நான் இந்த மாரி கைவிடணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்க மாட்டேன். ஆனா, இத்தன வீடியோஸ் போட்டும், எனக்குன்னு ஒரு ஃபாலோயிங் கிடையாது. எதுவுமே ஒரு உண்மையா இல்லங்கிறப்ப, நான் சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு யூடியூப் சேனல் நடத்துற மாரி எனக்கே என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கூட பார்க்காம என்ன விட்டுருவீங்க. எதுக்கு இதெல்லாம்? ஏன்? எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல. இத நம்ம செஞ்சு என்ன யூஸ்? அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது, இனிமே இத கைவிட்டுறணும். இது வேண்டாம். இது நமக்கு தேவையில்ல. அப்படின்ட்டு நான் முழுசா இப்ப முழு மனசோட இனி எந்த சமூக வலைத்தளத்திலயும், ஊடகத்தையும் நான் வந்து இனிமே பயன்படுத்த போறதில்ல. அது சம்மந்தமா எதுலயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல. அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள நான் இப்ப தள்ளப்பட்டுருக்கேன். அதுக்குன்னு சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிடுவேனா அப்படின்னா, இல்ல. பிரைவேட் பண்ணிடுவேனா? இல்ல. பப்ளிக்லயே இருக்கும். எப்படியோ ஒரு 6 மாசம், இல்ல 1 வருஷம், இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு என் சேனல்ல வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகாம வருமா என்ன? கண்டிப்பா வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான் மக்களே. ஒன் லாஸ்ட் டைம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்டம். இதுக்கப்புறம் உங்களை நான் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. அடுத்த வீடியோலாம் இல்லை, இனிமேல் வீடியோவே போட போகிறதில்ல. இதுதான் என்னோடய கடைசி வீடியோ. இத்துடன் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார், சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபிஷியல். நன்றி, வணக்கம்.